இன்றைக்கி நம்ம ஸ்க்ரூ ஜாக் அதை ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ அசம்பிள் பண்ணி வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வியூ as usual ஹாஃப் செக்ஷன் பண்ணி வரைய போகிறோம். ஸோ இதில் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கேல் 1:2 யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா 185 mm இருக்குது. அதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் பாதியாக ரெடியூஸ் பண்ணி வரைய போகிறோம். எக்ஸப்ட் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை பாதியாக ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறது பார்ட் நம்பர் 1, அதாவது பாடி. இந்த நம்ம வரைவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓவரால் ஹைட் 185 கொடுத்துருக்காங்க. இதோட விட்த் வந்து 120 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட பேஸோட அளவு வந்து 120 கொடுத்துருக்காங்க. 120னா நம்ம ஸ்கேல் பண்ணி வரைகிறதுனால 60 mm தான் வரையணும். ஸோ இந்த லென்த்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது மட்டும் 60. அதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 185 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 185ல் பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 92.5 வருது. ஸோ 92.5 mmக்கு நான் ஒரு 92.5 இதுக்கிட்ட வருது. சென்டர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 10 தான் வரும். ரைட் சைடு நம்ம ஹாஃப் செக்ஷன் பண்ண போகிறதுனால சில லைன்ஸ் நான் ரைட் சைடில் வரைய மாட்டேன். எப்படியும் செக்ஷன் பண்ணால் அந்த லைன்ஸ் எரேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 70 கொடுத்துருக்காங்க. ஸோ 70னா இங்கேருந்து 35 வரும். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் 35ல் பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 17.5 வருது. ஸோ 17.5 எடுத்துக்கிறோம் இந்த சைடு. ஸோ இங்கேருந்து 17.5, இங்கேருந்து 17.5, மொத்தம் 35 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஹைட் வந்து 40 கொடுத்துருக்காங்க. 40னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 20. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 66 mm டயாமீட்டர். இதுலேருந்து இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 33 வரும். 33ல் பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 16.5 வருது. 16.5 மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து 16.5, அதேமாரி இங்கேருந்தும் 16.5 மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து முடிகிற இடம் பார்த்திங்கன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேருந்து 50, இங்கேருந்து 50, நமக்கு 25. இந்த டிஸ்டன்ஸ் 25, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25. அதுக்கப்புறம் லைன் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் R8 ரேடியஸால் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபில்லட் பண்ணுவோம். R8னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் 4, அதாவது டயாமீட்டர் 8 சர்க்கிளால் ஃபில்லட் பண்ணும். இந்த டயாமீட்டர் 8 சர்க்கிள் இது. அதேமாரி இந்த எண்டும் பார்த்திங்கன்னா லேசாக இங்கேயும் ஃபில்லட் பண்ணியிருப்பாங்க. ஃபில்லட் ரேடியஸ் கொடுக்கல, அதனால் நம்மளே ஒரு சைஸ் வச்சு ஃபில்லட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக
இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 5 mm வரும். ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இன்னொன்று லைன், இந்த கேப் பார்த்திங்கன்னா 5 mm வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 25 mm வரும். 25ல் பாதி எடுத்திங்க அப்படின்னா 12.5 வரும். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது. நம்ம லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போகுது. இந்த லைனோட கேப் வந்து பார்த்திங்கன்னா 3 mm கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டயக்ராமில் கொடுக்கல, பட் 3 mm. அதேமாரி இதுலேருந்து இந்த பாயிண்ட் மட்டும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வந்து 50 mm எடுத்துக்கணும். நாம் எடுக்கும்போது 25 எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து 25 எடுத்துங்க. அதேமாரி இங்கேருந்து 1.5 mmல ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இந்த இடம் வந்து லேசாக ஃபில்லட் பண்ணணும். ஸோ இதோட பார்ட் நம்பர் 1 பாடி வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வரைய போகிறது பார்ட் நம்பர் 2 நெட்டு வரைய போகிறோம். ஸோ இந்த நெட்டு வந்து இதில் அசம்பிளாக வர மாதிரி வரைய போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹோல் டயாமீட்டர் 50, இதில் நெட்டோட அவுட் சைட் டயாமீட்டர் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்டு வந்து இதில் அசம்பிளாக வர மாதிரி வரைய போகிறோம். ஸோ இதை அசம்பிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து 10 மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா 10 mm இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10, இது ஒரு 10, டோட்டல் நெட்டோட டிஸ்டன்ஸ் 45 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 ஃபஸ்ட்டு ஆக்சஸ் லைனை சென்டர் லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 5 மார்க் பண்ணிக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் 5, இந்த டிஸ்டன்ஸ் 5. parallel line ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டோட ஓவரால் ஃப்ளாஞ்ச் வந்து 90 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 90 அப்படின்னா இங்கேருந்து 45 இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 45ல் பாதி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 22.5 வருது. ஸோ இங்கேருந்து 22.5 மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து 22.5, இங்கேருந்து 22.5, அதாவது 45 வருது. ஸோ ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் 5 mm. ஸோ நம்ம ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சர்க்கிள் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம ஏன்னா ப்ரோ சர்க்கிளில் சில இது ஸ்டாண்டர்டான சைஸு கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு 4 mm டயமீட்டர் சர்க்கிள் மேட்ச் ஆகுது. பட் 5 mm சாரி 10 mm டயமீட்டர் சர்க்கிள் மேட்ச் ஆகணும். நமக்கு இங்கே
5 mm. Next இந்த distance வந்து 50 கொடுத்திருக்காங்க, நமக்கு 25. ஸோ 25ல பாதி 12.5 வரும். இங்கேருந்து 12.5 mm லைன் போட்டுங்க. ஸோ அதே போல் இந்த சைடும் வந்து 12.5 இது மட்டும் வருது. லைன் ஜாயின் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் இந்த வந்து ஃபில்லட் பண்ணியிருக்காங்க R5 ரேடியஸ். R5னா நம்மளை பொறுத்த வரைக்கும் R2.5 அப்படின்னா R5 mm சர்க்கிள் பார்க்கணும். 5 mm சர்க்கிள் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 லைன்ஸ் வந்துருக்கு. இந்த 2 லைன்ஸோட டிஸ்டன்ஸ் கொடுக்கல, பட் டாப் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு த்ரெட்டு, ஸ்கொயர் த்ரெட்டு. இதோட மேஜர் டயமீட்டர் 38 இருக்குது. மைனர் டயமீட்டர் 38ல் 7 மைனஸ் பண்ணிங்க, ஸோ 31 கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது மட்டும் 38ல் பாதி இருக்கும், அதாவது 19 இருக்கும். ஸோ நமக்கு 19ல் பாதி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 9.5 வருது. 9.5 mmல மார்க் பண்ணிங்க. 9.5 இந்த இடத்துல வருது. ஸோ நமக்கே தெரியும் இதோட ஓவரால் ஹைட் வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு. 45ல் பாதி 22.5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 22.5 நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த லைன் நம்ம வரைய போகிறதில்ல, ஏன்னா இங்கே வந்து ஸ்க்ரூ ஒன்று செட் ஆகும், அதனால் அந்த லைன் அப்புறமா வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பார்ட் வரைய போகிறோம், ஸ்க்ரூ ஸ்பிண்டில். ஸோ இந்த ஸ்பிண்டில் பார்த்திங்கன்னா இதில் வந்து அசம்பிள் ஆகும்போது இதில் த்ரெட் இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரூ ஸ்பிண்டிலோட ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஹைட் எங்கே வந்து அசம்பிள் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா இதோட ஸ்க்ரூ இருக்கிறதுனால இது திருக வந்து மேலே ரைஸ் ஆகும், கீழே இறங்கும். அதனால் இப்போ இந்த பார்ட் வரைய போகிறோம். ஸோ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 5 mm கேப் வச்சுக்க போகிறோம். 5, அதாவது டயக்ராம் பொறுத்தவரைக்கும் 5னா, ஸ்கெட்சை பொறுத்தவரைக்கும் 10 mm ஹைட்டில் வச்சுட்டு நான் வரைய போகிறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து 10 mm மேலே அசம்பிள் ஆகுது. ஸோ 10 mm அப்படின்னா 5 mm நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாரி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறேன். இதோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 65 கொடுத்துருக்காங்க. 65 அப்படி பார்த்திங்கன்னா 65ல் பாதி எடுத்துங்க, 32.5 வருது. ஸோ 32.5ல் பாதி எடுத்தோம்னா 16.25 வருது. அதாவது இங்கேருந்து 16.25, இங்கேருந்து 32.5 இது கிட்ட.
ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32.5 வரும் இதுலேருந்து இது மட்டும். நெக்ஸ்ட்டு இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 83 கொடுத்துருக்காங்க. 83ல் பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 41.5 வரும். ஸோ 41.5னா இது மட்டும் வருது. ஸோ நமக்கு இந்த ஹெட் வந்து இதுக்குள்ளார வந்து அடங்கிடும், இதுக்குள்ளார வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 13 mm கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸு 13ல் பாதி எடுத்திங்க அப்படின்னா 6.5 வரும். 6.5னா இதுக்கிட்ட வருது. டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு இது வந்து சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க 10 × 45 டிகிரி அப்படின்னா 5 பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து 5, இங்கேருந்து 5 mm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 5 வச்சுக்கிட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் 5 வச்சுக்கிட்டேன். உங்கள் டிராஃப்டர் வந்து 45 டிகிரி டில் பண்ணிங்க. ஸோ 45 டிகிரி டில் பண்ணிட்டு லைன் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 22 கொடுத்துருக்காங்க. 22 அப்படின்னா 11ல் பாதி 5.5. ஸோ இப்போ இங்கேருந்து 5.5, இங்கேருந்து 5.5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஓவரால் டோட்டல் ஹைட் வந்து 240 கொடுத்துருக்காங்க. 240னா அதை பாதியாக டிவைட் பண்ணோம்னா 120 வரும். ஸோ 120னா பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது மட்டும் 120. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் மட்டும் ஆப்ஜெக்ட் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்கொயர் த்ரெட் இது. ஸோ பார்த்திங்கன்னா மேஜர் டயாமீட்டர் 38 இருக்குது. மேஜர் டயாமீட்டர் ஃபஸ்ட்டு வந்துக்கலாம். 38 அப்படின்னா அதில் பாதி எடுத்தோம்னா 19 வரும். ஸோ 19ல் பாதி வந்து 9.5 இதுக்கிட்ட வருது. இந்த டிஸ்டன்ஸ் 9.5, இந்த டிஸ்டன்ஸ் 19, இங்கேருந்து 19 வரும். லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த லைன் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இது த்ரெட்டாக இருக்கிறதுனால இன்னொன்று லைன் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க 3 mm கேப்பில், அது வரைஞ்சிக்கலாம்.
ஸோ 3 mm கேப்னா நமக்கு 1.5, இந்த டிஸ்டன்ஸ் 1.5 வச்சு ஒரு லைன் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டு வந்து இன்னொன்று லைன் பேரலாக போடணும். ஸோ 38னா மேஜர் டயமீட்டர், அதில் 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 31 வரும். 31ங்கிறது மைனர் டயமீட்டர். ஸோ 31ல் பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15.5 வரும். 15.5ல் பாதி எடுத்துங்க. $7.75 வருது. ஸோ இங்கேருந்து 7.7 இதுக்கிட்ட வருது. ஒரு லைன் போட்டுங்க. இது த்ரெட்டை இண்டிகேட் பண்ணும். இது சாம்பர் பண்ணிடணும். அதேமாரி இங்கேயும் லேசாக த்ரெட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் ட்ரில் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹோல் ட்ரில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹோலோட மேஜர் டயமீட்டர் M12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M12 அப்படின்னா 6. ஸோ நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து 3 மார்க் பண்ணிங்க. நான் ரைட் சைட் மட்டும் தான் த்ரெட் வரைய போகிறேன், ஏன்னா லெஃப்ட் சைடு நம்ம செக்ஷன் பண்ண மாட்டோம், அதனால் ரைட் சைடில் தான் தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது வரையும் இது மட்டும் வந்து 3 mm வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. 30 mm கொடுத்துருக்காங்க. 30னா 15 எடுத்துங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 15 எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா கவனிச்சிங்கன்னா மைனர் டயமீட்டர் வேறு இருக்குது. மைனர் டயமீட்டர் கொடுக்கல. ஸோ நம்மளே ஒரு 0.5 எடுத்து வரையலாம். இந்த ஹோல் எவ்வளோ தூரம் ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 35 mm ஹைட் மட்டும் ட்ரில் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 மேலேருந்து 35ல் பாதி எடுங்க. 17.5 வருது. 17.5 மார்க் பண்ணிங்க. இது மட்டும் வருது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ உட்காரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல் ட்ரில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோலில் தான் டாமி பாரை இன்சர்ட் பண்ணி திருவாங்க, டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோலோட டயமீட்டர் வந்து 12 mm. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாமி பார் இப்படி தான் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வரைய முடியாது 3Dயில். ஸோ டாமி பார் நம்ம வந்து அப்படியே 90 டிகிரி திரும்பின மாதிரி இப்படி இன்சர்ட் பண்ண மாதிரி வரைய போகிறோம். ஸோ ஹோல் அப்போ பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வந்துடும். ஸோ ஹோலோட மிட் பாயிண்ட் வந்து இந்த எண்ட்லேருந்து 35 mm மேலே இருக்குது. ஸோ 35 mmனா அதில் பாதி வந்து 17.5 வரும். 17.5 இந்த இடத்துல வருது சென்டர் பாயிண்ட். இங்கே ஒரு சென்டர் லைன் ஒன்று வருதுங்க. இந்த இடத்துல டாமி பார் வரும். ஸோ இந்த ஹோலோட டயாமீட்டர் வந்து 12 mm கொடுத்துருக்காங்க. 12 mmனா 6 நமக்கு. இப்போ இந்த சைடு 3, இங்கே 3 எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் 3 mm, இந்த சைடு 3. ஸோ இதோட நம்ம தேர்ட் பார்ட் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வரைய போகிறது பார்ட் நம்பர் 5, வாஷர் வரைய போகிறோம். ஸோ இந்த வாஷரோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 35 mm அப்படிங்கிறது இந்த வாஷர் கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகும்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே மேட்ச் ஆக போகுது.
அப்போ இந்த லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் பார்த்திங்கன்னா 35 mm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 35ல் பாதியில் பாதி எவ்வளோ பார்த்துங்க, 35ல் பாதி 17.5, அதில் பாதி எடுத்துங்க 8.75 வருது, கிட்டத்தட்ட 9 வருது. ஸோ இங்கேருந்து 9 mm கரெக்டாக இது மட்டும் வருது வரைஞ்சிங்க. அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து 8 mm கொடுத்துருக்காங்க. 8னா நமக்கு 4, ஸோ 4 mmனா இது கிட்ட வருது. லைன் ஜாயின் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 25ல் பாதி வந்து 12.5, 12.5ல் பாதி வந்து 6.25. ஸோ 6.25னா இதுக்கிட்ட வருது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6.25. நான் லெஃப்ட் சைடு வரையில, ஏன்னா செக்ஷன் பண்ணுறதுனால இந்த சைடு வரையாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோலோட டயமீட்டர் வந்து 14.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 14.5 அப்படின்னா நமக்கு 7.25 வருது. 7.25ல் பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்கள், 3.6 வருது அப்ராக்சிமேட்டாக. ஸோ 3.6 மார்க் பண்ணிங்க. 3 mm 3.6னா கிட்டத்தட்ட இங்கே வரும். ஒரு லைன் ஜாயின் பண்ணிங்க. ஸோ டிராஃப்டரை 45 டிகிரி டில் பண்ணிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஸ்க்ரூ வந்து உட்கார போகுது, அதனால் இந்த எண்டை ஃபில்லட் பண்ணுவாங்க. சில ஐஸோ ஃபில்லட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு உண்டான வாஷர். இந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து உட்கார போகுது. ஸோ இந்த ஸ்க்ரூவோட லென்த்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 30 mm கொடுத்துருக்காங்க. 30 mm மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 15 mm நமக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்க்ரூ வந்து இது மட்டும் வரும், இது மட்டும் ஸ்க்ரூ வருது. ஸ்க்ரூவில் லைட்டாக ஒரு கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து 15 mm இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இது மட்டும் ஸ்க்ரூ வரும். ஸோ இங்கே 2 லைன் போட்டு நம்ம ஸ்க்ரூவை காமிக்கிறோம். ஸ்க்ரூவோட எல்லா லைன்ஸுமே வாஷரில் இருக்கிறதுனால மெயினாக நம்ம ஸ்க்ரூ வர இடத்துல எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது மட்டும் 15 நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் அந்த வாஷர்லேயே வந்துருச்சு, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 24னா மிட் பாயிண்ட்லேயும் 12 வரும், நமக்கு 6 வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் 6 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரெட் வந்து ஒரு 1 mm இல்லை 0.5 mm கம்மியாக வரும். அதுவும் நான் வந்து இங்கேருந்து ஒரு 0.5 mm கம்மியாக எடுத்து லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவில் ஓவரால் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் நம்ம அசம்பிள் பண்ணணும். அது வந்து பார்ட் நம்பர் 7 டாமி பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாமி பார் பொறுத்த வரைக்கும் எங்கே அசம்பிள் ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் வரைய போகிறோம். டாமி பாரோட ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 275 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் வெளியில் நிற்க போகுது, அதனால் நம்ம இந்த போர்ஷனை வரைஞ்சிக்கலாம். நம்ம இதோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை உடஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க, நாமளும் அதேமாரி வரைய போகிறோம். ஸோ அதனால் இந்த லென்த் வந்து 275 வரையணும்னு அவசியம் இல்லை, அதை விட கம்மி பண்ணி வரைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க ஹைட்டு. ஸோ நமக்கு 10 5 பிரிச்சுப்போம். ஸோ இங்கேருந்து 5 எடுத்துக்கிறேன் ஒரு லைனு, இங்கேருந்து 5, இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து 5, ஓவராலாக 10 வந்துருச்சு.
நெக்ஸ்ட்டு என்னுடைய டிராஃப்டரை 45 டிகிரி டில்ட் பண்ணிக்கிறேன். டில்ட் பண்ணிட்டு 2 லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உடஞ்ச மாதிரி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த லென்த்து நம்ம ரேண்டமாக வச்சுக்கலாம். நான் ஒரு 7 வச்சிடறேன், 6 வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம உடஞ்ச மாதிரி காமிச்சதுனால இதோட லென்த்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த எண்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு கர்வ்டு போர்ஷன் ஆட் இருக்குது. அதோட அளவுலாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு எந்த சர்க்கிள் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாமி பாரில் நார்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் கிரிப்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 mm நார்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து 100 mm, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் 50 mm மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாக நார்லிங் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் நம்ம நார்லிங் பண்ண மாதிரி காமிச்சா போதுமானது. டிராஃப்டர் 45 டிகிரி டில்ட் பண்ணிங்க. இந்த நார்லிங் வந்து இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வரும். ஸோ டாமி பார் வரைஞ்சாச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனும் டைமண்ட் நார்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம செஞ்சாகணும். ஒரு கம்மியான இடம் மட்டும் காமிச்சா போதுமானது. ஸோ இந்த எண்டு வந்து நார்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம டாப் வியூ வரைய போகிறோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டோட டாப் வியூவாக நம்ம ஃபஸ்ட்டு வரையட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக தெரியுது இந்த கப்பு தான். ஸோ இந்த கப்போட டாப் வியூ ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம், ஏன்னா இதை மேலே இருக்குது. ஸோ உங்களுடைய சென்டர் லைன் ஃப்ரண்ட் வியூலேருந்து நம்ம கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கப்போட டாப் வியூ வரைய போகிறோம். ஸோ இந்த டாப் வியூட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 65 கொடுத்துருக்காங்க. 65ல் பாதி எடுத்திங்க அப்படின்னா 32.5 வருது. அதில் பாதி எடுங்க, 16.25.
ஸோ உங்கள் காம்பஸில் 16.25 அளவு எடுத்துங்க, அதாவது 16 mm அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு சர்க்கிள் தெரியும், அது வந்து 6 mm ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ 6 mm ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் 3 mm ரெடியூஸ் பண்ணிங்க. ஸோ கிட்டத்தட்ட 13 mm வருது. கிட்டத்தட்ட 13 mm வச்சு ரெடியூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் இங்கே வந்து லைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் எதனால் வருது அப்படின்னா, இங்கே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க, அதுக்காக வருது. ஸோ இங்கே வந்து செமி சர்க்கிளோட ரேடியஸ் 5 mm கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 10 mm வரும். ஸோ நம்ம இங்கே 5 mm தான் எடுப்போம் ஸ்கேல் பண்ணி வரைகிறதுனால. ஸோ அப்போ 5 mm இந்த சைடு 2.5, அந்த சைடு 2.5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 2.5, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5. இதுமாரி 4 இருக்கும். ஸோ இங்கேருந்து 2.5 mm எடுத்துக்கிறோம். இங்கேருந்து 5 mm. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கப்போட சென்டரில் தான் நமக்கு இந்த ஸ்க்ரூ வரணும். ஸோ இந்த ஸ்க்ரூவோட டாப்பு கரெக்டாக இதோட நடுவில் தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரூவோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 mm கொடுத்துருக்காங்க டயாமீட்டர். 24 mm. ஸோ அப்போ நமக்கு 12 அப்படின்னா ஸோ 12 mm டயாமீட்டரால் நீங்கள் சர்க்கிள் வரீங்க. இது வந்து ஸ்க்ரூ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்க்ரூவில் 2 லைன்ஸ் வந்து ஸ்லாண்டிங்காக வரும். கேப் வந்து 2 mm கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 1 mm. ஸோ 1 mm ஜஸ்ட் 0.5 வச்சுங்க. இங்கேருந்து 0.5, இங்கேருந்து 0.5. இந்த கேப் பார்த்திங்கன்னா 1 mm வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாஷர் கிளியராக தெரியும். ஸோ இந்த வாஷரோட அவுட்டர் டயாமீட்டர் 35 mm கொடுத்துருக்காங்க. 35 mm அப்படின்னா நமக்கு அதில் பாதி எடுத்துங்க, 17.5 வருது. ஸோ 17.5னா நீங்கள் 18 mm எடுத்துக்கலாம் ப்ரோ சர்க்கிளில். இல்லைன்னா 17 எடுத்துக்கலாம். இன்னொன்று சர்க்கிள் வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளியராக தெரியுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட்டு தெரியும். ஸோ இந்த நெட்டோட அவுட்டர் டயாமீட்டர் தெரியும், 90 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 90 mmனா 45 mm. காம்பஸில் 22.5 அளவு எடுத்துக்கணும். மெஷர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டாமி பார் வந்து டாப் வியூலையும் தெரியும் உங்களுக்கு. ஸோ டாமி பார் வந்து ஃப்ரண்ட் வியூவில் எப்படி வரைஞ்சிங்களோ அதேமாரி
டாப் வியூலேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் வியூலேயும் நம்ம ஆக்சுவலாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேமராவில் தெரியாது, பட் இது ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச பார்ட் அப்படிங்கிறதுனால அதே மாடலில் வரைஞ்சிருங்க. டாமி பாரோட அகலம் 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 10-10 எடுக்க வேண்டியதான். நமக்கு 5-5 எடுத்துக்கணும் ரெண்டு சைடும். நர்லிங் பண்ணுறோம் டாமி பாரா. அதுக்கப்புறமா இந்த பேஸ் வந்து டாப்பில் தெரியும், ஒரு சர்க்கிளாக தெரியும். ஸோ இந்த பேஸில் அளவு எடுத்துக்கிட்டு காம்பஸில் இன்னும் நிறைய லைன்ஸ் இந்த இடத்துல காம்பஸில் வரையணும். ஏன் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா வாஷர் இன்னொன்று சர்க்கிளை ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் வரைஞ்சால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஸ்கெட்ச் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதோட நான் விட்டுறேன். ஸோ இதோட நம்மளோட ஸ்க்ரூ ஜாக் பார்ட் ஓவர். இதில் வந்து நீங்கள் ஃபினிஷ்டு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து நீங்கள் ஹேட்சிங் பண்ணணும், நர்லிங் பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக ஹேட்ச் பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஹேட்ச் பண்ணியிருக்கணும். பார்த்திங்கன்னா பாடி ஒரு மாதிரியாக இருக்குது, நட்டு ஒரு மாதிரியாக ஹேட்சிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரூ, கப்பு, வாஷர் எல்லாமே வந்து செக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு செக்ஷன் பண்ணியிருக்காங்க. பில் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் எழுதணும். அதேமாரி பார்த்திங்கன்னா டாப் வியூ நம்ம வரைஞ்சது. அதுக்கப்புறம் இதில் உள்ள மாதிரியே டைமென்ஷன் பண்ணிங்க. டைமென்ஷன் பண்ணிட்டு ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அதெல்லாம் எழுதிட்டாங்க. ஸோ இது வந்து ஹாஃப் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.